எப்படி இவர் முதலமைச்சரா ஒருவேளை இவர் 234 சீட்லேயே இவர் வந்திருந்தா கூட பிரதமர் கீழே தான் முதலமைச்சர், வேற வழியே கிடையாது. குடிமி அங்கதான். அதனால குடிமி இல்லாம தலை அசைய முடியாது, குடிமி இல்லாம கை கால்கள் அசைய முடியாது. 10 நிமிஷம் தான் இவர் பேசினாரு அப்படின்னு நான் என்ன சொல்றேன், ஒரு நிமிஷம் பார்த்தா கூட போதும், ஒரே ஒரு நிமிடம் பார்த்தா கூட அது ஒரு பெரிய விஷயம்தான். இப்போ இவர் கூட்டணிக்காக சேர்த்திருக்காருல சிலரை, இந்த காங்கிரஸ், இந்த விசிகா, இவர்களுடைய இது பேச்சுக்கள்லாம் எப்படின்னா இருக்கும்னா, அவங்க ஆட்சியிலே இருந்தா கூட மேகதூதுடைய அணையை அவங்க கட்ட வேணாம்னு சொல்ல போறது இல்லை. ஆனா இப்போ ஏதாவது ஒரு கிண்டி விடணும், இவரை ஏதாவது இவர் மூலமா ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி அசிங்கப்படுத்தணும்ன்ற எப்பவுமே கூட இருக்கிறவங்க கழுத்து இருப்பான். கூட இருந்தே குழி பறிக்கிறாங்க காங்கிரஸ். நிச்சயமா அதான் நடக்குது. கூட இருந்து குழி பறிக்க தான் இந்த காங்கிரஸும் இந்த விசிகாவும். ஏதாவது ஒரு 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 மைனஸ் கிடைக்காதா, அதை வச்சு நம்ம தாக்கி பேசிடலாமா பிஜேபிய, அல்லது பிஜேபிக்கும் இந்த தாவேக்காக்கும் ஏதாவது சண்டை மூட்டி விடலாமான்னு தான் எல்லா எதிர்கட்சிக்காரங்களும் காத்துட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய மோடியை சந்திச்சாச்சு, சிம்லா சீதாராமன் முடியாது. ஆனால் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஏன் சார் சந்திக்க வந்தார்? ராகுல் காந்தின்றது கட்டாயம் இடைத்தேர்தல் வரும். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் 6 பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு, எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ணிட்டு அவர்கள் வந்து கட்டாயம் தாவேக்கால சேருவாங்க. 10 வந்த பிறகு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதாவது 108ன்றது 118 வந்துடும் தானா. அப்ப வந்த பிற்பாடு விசிகா வேண்டியதில்லை, காங்கிரஸும் வேண்டியதில்லை. இப்போ அருமையான எடப்பாடி இதே வார்த்தையை சொல்ற, குதிரை பேரம் நடந்தது அப்படின்றாரு. ஏன்? நீ ஏற்கனவே பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்ட, பணம் தான் குதிரை பேரம் கிடையாது. அண்ணாமலையை விலக்கி வைத்தால் நான் கூட்டணியோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசுறதே குதிரை பேரம் தானே. அதுவே குதிரை பேரம் தானே. நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ சீன் காமிச்சிங்கல்ல, எடப்பாடிக்கு எதிராக பேசுனீங்க, திடீர்னு நீங்கள் தனியாக ஒரு கூட்டம் வச்சிங்க, நீங்கள் தனியாக போய் சமாளிடாங்கிற பார்த்தீங்க. இந்த வேலையெல்லாம் அருமையான ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது செய்து காட்டுறது தானே. வெட்டி துண்டை நறுக்கி தூக்கி குப்பையில் போட்டிருப்பாங்க உங்களை. ஒரு தம்பி என்ன சொல்கிறாரு, பஸ்ஸு புக் பண்ணேன் 1 வாரத்துக்கு முந்தையே, எந்த மெசேஜும் வரல, இப்போ பஸ்ஸுக்கும் டைம் ஆகிடுச்சு, அதனால் நான் வந்திருக்கிறேன், பஸ்ஸை காணோம், கேட்டால் வரும்னு சொல்கிறாங்க. அந்த போக்குவரத்து அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு. போக்குவரத்து அமைச்சர் என்ன சொல்லணும், ஏன் பஸ் வரலன்னு கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு நானே சாப்பிடாம வந்திருக்கிறேன், நீ சாப்பிடாம வந்தா என்ன, வராமல் போனான். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்கள் வந்து மோடி அவர்கள் இங்கே எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே திடீர்னு மோடி அவர்களை போய் மீட் பண்ணுறாரு, நிறைய கோரிக்கைகளை முன் வைக்கிறாரு. அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பார்க்குறாரு. அமித்ஷா என்ன கடுப்பில் இருந்தார் தெரியல, அவர் வந்து டைம் கொடுக்கல போல். அப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டார். ரிட்டர்ன் வரும்போது கூட வந்து அங்கே இருக்கக்கூடிய சரி ஃபஸ்ட்டு இப்போ போய் மோடி அவர்களை பார்த்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அரசியல் பண்பாடு இதுதான். எப்படி இவர் முதலமைச்சரா ஒருவேளை இவர் 234 சீட்லேயே இவர் வந்திருந்தா கூட பிரதமர் கீழே தான் முதலமைச்சர், வேற வழியே கிடையாது. குடிமி அங்கதான். அதனால குடிமி இல்லாம தலை அசைய முடியாது, குடிமி இல்லாம கை கால்கள் அசைய முடியாது. அதனால கட்டாயம் பிரதமரை தான் கட்டாயம் போய் பார்த்தாகணும். அந்த அரசியல் நாகரிகத்தை அருமையான தம்பி சி ஜோசப் விஜய் அவர்கள் செய்ததுக்காக அவரை நான் வாழ்த்துகின்றேன். இதுதான் அரசியல் பண்பாடு. இதனால் தமிழ்நாடு மக்களுக்கு நிச்சயமாக நன்மை கிடைக்கும். சில விமர்சனத்தெல்லாம் நான் பார்த்தேன், 10 நிமிஷம் தான் இவர் பேசினாரு அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு நிமிஷம் பார்த்தா கூட போதும், ஒரே ஒரு நிமிடம் பார்த்தா கூட அது ஒரு பெரிய விஷயந்தான். காரணம் என்னென்னா, இப்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு நேரம் இல்லை வெளியே சாப்பிட்றதுக்கு, அதனால் வீட்டிலேருந்தே சாப்பாடு கட்டிட்டு வராரு. அப்படின்னா என்ன அர்த்தம், சாப்பிட போகிறது ஒரு 10 நிமிஷம், அது 1/4 மணி நேரம் தான். மற்ற நேரத்தை அரசியலுக்காக, அரசாங்கத்திற்காக, மக்களுக்காக செலவழிக்கணும்னு நினைக்கிறார். அதே மாதிரி பிரதமருக்கு எவ்வளோ வேலை இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் பார்த்ததை போய் விமர்சனம் பண்ணால் என்ன அர்த்தம்? அரசியல் பண்பாடுக்காக இவர் போய் பார்த்தாரு, கரெக்டாக பிரதமர் அவருக்கு நேரத்தை கொடுத்தாரு, இவரோடு கூட பேசினார்.
பேசின சில காரியங்கள் சீக்கிரத்தில் வெளியே வரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது அருமையான தம்பி ஜோசப் விஜய் அவரே நிச்சயமாக சொல்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. பட் இருந்தாலுமே அங்கேயுமே போய் மேகதாது அணையை வந்து கட்டுறதுக்கு கொஞ்சம் நிறுத்தி வைக்க சொல்லுங்கள், எங்களுக்கு டிகே சிவகுமார் வந்து எங்கள் விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காரு சார். இதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ இவர் கூட்டணிக்காக சேர்த்துருக்காருல சிலர், இந்த காங்கிரஸு, விசிகா, இவர்களுடைய இது பேச்சுக்கள்லாம் எப்படின்னா இருக்கும்னா, அவங்க ஆட்சியிலே இருந்தால் கூட மேகதூதுடைய அணையை அவங்க கட்ட வேணாம்னு சொல்ல போகிறது இல்லை. ஆனால் இப்போ ஏதாவது ஒரு கிண்டி விடணும், அடுத்தது இவர் அரசியலுக்கு புதுசு இவர், அதனால் இவரை இவர் மூலமாக ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி அசிங்கப்படுத்தணுன்ற எப்பவுமே கூட இருக்கிறவங்க கழுத்த இருப்பான். கூட இருந்தே குழி பறிக்கிறாங்க காங்கிரஸ். நிச்சயமாக அதான் நடக்குது. கூட இருந்து குழி பறிக்க தான் இந்த காங்கிரஸும் இந்த விசிகாவும். இதில் நல்லா தெரிஞ்சது அதுதான். அவங்க ஒருவேளை தங்களுடைய மந்திரிக்காக ஒருவேளை இங்கே வந்திருந்தாலும், ஆனால் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கிறதுனால தான் மேகதூதுன்றது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். உண்மைதான், நம்ம விவசாயிகளுக்கு அதனால் சில கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் என்ன செய்யலாம், அதுக்கு பதிலாக ஒரு அணையை நம்ம கட்டலாமே. இப்போ ஒருவேளை இந்த இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேலம் அந்த சைடு தான் வருது, காவேரி நீர் வருது அந்த பக்கம். அந்த பக்கம் நாம் ஒரு புதுசாக ஒரு அணையை கட்டலாமே, கட்டி அந்த தண்ணியை தேக்கி வச்சு நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்கலாமே. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தம்பி ஜோசப் விஜய் செய்தார்னா இவருடைய ஆட்சியில் எப்படி காமராஜருக்கு பேர் இருக்கோ அதே மாதிரி இவருக்கும் பேர் கட்டாயம் உண்டாகும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கின்னஸ் புக்கில் எழுதப்பட்டிருக்கும் தம்பியுடைய பேர், காலங்காலமாக பேசப்படும் அது. அதனால் அந்த மாதிரி ஏதாவது நல்லது செய்தால் நல்லா இருக்கும் தம்பி விஜய். ஓகே சார். பட் இருந்தாலும் அமித்ஷா வந்து பார்க்குறதுக்கு அமித்ஷா அவர்கள் வந்து டைம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போகுது, எதனால சார் அது? அதாவது உள்துறை அமைச்சர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. பிரதமரை காட்டிலும் அதிகமான காரியங்களில் உள்துறை அமைச்சரகம் பார்த்து ஆகணும். அதனால் உள்துறை அமைச்சரில் என்னென்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், பெட்ரோல் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு. எதனால் ஏறி போச்சு? இதெல்லாம் யார் பார்ப்போன்னா உள்துறை அமைச்சகம் தான் பார்த்துட்ருக்கும். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து அவங்க முதலீடு பண்ணி ஆகணும், எல்லாருக்கும் சப்ளை பண்ணி ஆகணும், எல்லா ஸ்டேட்டுக்கும் பண்ணி ஆகணும். அடுத்தது உள்துறை அமைச்சர்ன்றவர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேண்டிய காரியத்தை பார்த்தாகும். மேலடியாக பார்வையாளராக பிரதமர் இருந்தாலும், ஆனால் உள்துறை அமைச்சகம் தான் முழுமையாக பார்த்தாகணும். அதனால் பிரதமரை காட்டிலும் உள்துறை அமைச்சர் தான் இன்னும் ரொம்ப முக்கியத்துவம் ஆனவர். அதனால் ஒருவேளை இவர் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருந்தாலும் பார்க்க முடியாத சில சூழ்நிலை பிற்பாடு ஏற்பட்டிருக்கலாம். முதல்ல பார்க்கணும்னு சொன்னார், பிற்பாடு பார்க்க முடியலன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது அதாவது ஏதாவது ஒரு 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 மைனஸ் கிடைக்காதா, அதை வச்சு நம்ம தாக்கி பேசிடலாமா பிஜேபியை, அல்லது பிஜேபிக்கும் இந்த தாவேக்காக்கும் ஏதாவது சண்டை மூட்டி விடலாமான்னு தான் எல்லா எதிர்கட்சிக்காரங்களும் காத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. வரும் நாட்களில் அருமையான உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே தமிழ்நாட்டுக்கு வருவார். நிச்சயமாக வந்து நேரடியாக முதலமைச்சர் நம்ம ஜோசப் விஜய் கட்டாயம் சந்திப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஓகே சார். பட் இருந்தாலுமே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய மோடியை சந்திச்சாச்சு, நிர்மலா சீதாராமன் முடியாது. ஆனால் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஏன் சார் சந்திக்க வந்தார்? ராகுல் காந்தின்றது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவருக்கு இப்போ நீங்கள் கேட்ட அதே கேள்வி என் மனைவி நேற்று என்கிட்ட சொன்னாங்க. என்னென்னா, ராகுல் காந்தி விஜய் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸு. அது ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸு எந்த வகையில நம்ம பார்க்கணும், அரசியல் ரீதியாக இல்லை. அரசியல் ரீதியாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, சினிமா ரீதியாக சார். சினிமா ரீதியாக ஃப்ரெண்ட்ஸ். ராகுல் காந்தி சினிமாவில் நடிக்கிறது இல்லையா? இல்லை, சினிமா நடிக்கலைங்க. அதாவது இவர் விஜய் வந்து ஃபேமஸ் ஆனவர். எந்த நாட்டுக்கு போனாலும் விஜய் எல்லாருக்கும் தெரியும். அவன் ராகுல் காந்திக்கும் இதை பற்றி கேள்விப்பட்டதுனால இவரோடு கூட நல்ல ஒரு நட்பு வைக்க வேண்டும் என்பதற்காக நண்பர்களாக இருக்கின்றவர்கள். அது வேற மாதிரி நண்பர் கூட இருக்கலாம். அதை அரசியலாக நீங்கள் கொண்டு வந்து அதில் சேர்க்கறது தவறு ஒன்று. அடுத்தது, இப்போ ராகுல் காந்தி தேவையே இல்லையே. அன்னைக்கு அவர் ஆட்சி ஏறும்போது இவருக்கு அருமையான தம்பி ஜோசப் விஜய்க்கு அன்றைக்கு ஆதரவு தேவைப்பட்டது, மெஜாரிட்டி காண்பிப்பதற்காக. இன்னைக்கு காங்கிரஸ் தேவைப்படாது. எதனால சார்? தேவையில்லையே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 4 எம்எல்ஏக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விட்டுட்டாங்க, எம்எல்ஏ பதவியும் திறந்துட்டாங்க. இப்போ 4 பேர் எங்கே சேர்ந்துட்டாங்க? தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. கட்டாயம் இடைத்தேர்தல் வரும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் 6 பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு, எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ணிட்டு
அவர்கள் வந்து கட்டாயம் தாவேக்கால சேருவாங்க. இன்னொரு 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த இடைத்தேர்தல் தானே வரணும், 10 தொகுதிகள் கட்டாயம் வரும். இந்த 10 தொகுதிகளிலும் எப்படியும் தாவேக்கா நிற்க போறாங்க. இந்த 10 பேரை யாருன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெளியே வந்தவங்க. சொல்ல போனா காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் இப்போ ரிசைன் பண்றதா இருக்குது. அடுத்து அது ஒண்ணு இருக்குது. காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு இங்க தாவேக்கால போய் சேர போறாங்க. இதான் சூழ்நிலை, இதான் நிலைமை. அப்போ தாவேக்கா என்ன ஆயிருது, இப்போ இடைத்தேர்தல் வந்த உடனே அந்த 10 தொகுதிகளிலும் இவங்க ஜெயிச்சிட போறாங்க. எப்பவுமே யார் அரசாங்கம் பண்றாங்களோ அவங்க தான் இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறது சரித்திரம். யாரும் தோத்ததே கிடையாது. அதனால இந்த 10 வந்துடும். 10 வந்த பிறகு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதாவது 108ன்றது 118 வந்துடும் தானா. அப்போ வந்த பிற்பாடு விசிக்கா வேண்டியதில்லை, காங்கிரஸும் வேண்டியதில்லை. அதனால சலாம் அடிச்சுட்டு அவங்களெல்லாம் போயிட்டு வாங்க, பத்திரம், ரொம்ப சந்தோஷம், நீங்க முதல்ல எனக்கு ஆதரவு கொடுத்து கட்டாயம் சொல்ல தான் செய்வார். ஏன்னா இவங்களே இப்போ தாவேக்கா எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அதனால அவங்களுக்கு கட்டாயம் மந்திரி சபையில் இடம் கொடுப்பார். இது கட்டாயம் நடக்கும். இதுதான் அரசியல். ஓகே சார். பட் இருந்தாலுமே வந்து இப்போ அந்த எம்எல்ஏக்கெல்லாம் ராஜினாமா கீழே ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க, உடனே மேலே போய் தாவேக்கால இணையும் போது இது ஒரு குதிரை பேரமா எம்எல்ஏ எல்லாருமே பேசப்படுறாங்க. அதாவது இப்போ எதிர்கட்சியில் அந்த பேசுறாங்க, இவங்க செய்தா யார் பேசுவா? அடுத்த எதிர்கட்சி பேசுவாங்க. அதாவது ஏதாவது பேசிட்டாரு. இன்னைக்கு கூட நான் உங்கள்கிட்ட வந்து பேட்டி கொடுக்க வந்திருக்கிறேன், நம்ம 2 பேரும் பேட்டி பண்றோம். இவர் சும்மா பேட்டி கொடுக்குறாரு, இவருக்கு ஏதோ ஒரு பெட்டி போகுது, அதனால தான் இவர் பேட்டி கொடுக்குறாரு. ஒரு பெட்டியும் என் கையில் வரதில்லை. அது சொல்றவங்க பெட்டி கொடுத்தா கூட நான் சந்தோஷமா நான் வாங்கிக்குவேன். நீங்களும் கொடுக்க போறதில்லை, சொல்றவங்களும் கொடுக்க போறதில்லை. அந்த மாதிரி இந்த குதிரை பேரான்னு என்னமோ இவங்க என்னமோ பார்த்த மாதிரியும் இவங்க வீட்டு காசை தூக்கி அவங்க கொடுத்த மாதிரியும் அப்படியே கொடுத்துட்டு தான் போட்டுமே. பணம் இல்லாமல் ஒன்றுமே இந்த உலகத்தில் செய்ய முடியாது. என்ன இப்போ நீ போய் வாக்கு கொடுத்த, நான் என்ன சொல்கிறோம், வீடு தேடி வந்து 500 ரூபா கொடுத்தான், வாங்க முட்டியா? இல்லை நான் சொல்கிறவங்கள கேட்குறேன். ஏன்னா இந்த மாதிரி யார் பேசுவாங்கன்னா, யார் பணம் வாங்குறா அவங்க தான் பேசுவாங்க, மற்றவங்க பேச மாட்டாங்க. அந்த குற்றமுள்ள நெஞ்சே குறுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நீ குற்றவாளி, மற்றவனை குற்றமாக இது பண்ணுற. இப்போ அருமையான எடப்பாடி இதே வார்த்தையை சொல்ற, குதிரை பேரம் நடந்தது அப்படின்றாரு. ஏன்? நீ ஏற்கனவே பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்ட, தேர்தலுக்கு கூட்டணிக்காக வாங்கிட்ட. அடுத்தது அருமையான தம்பி அண்ணாமலையை நீங்கள் விலக்கினால்தான் கூட்டணி வைப்பேன் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு இதை வச்ச, அதுவே குதிரை பேரம் தானே. பணம் தான் குதிரை பேரம் கிடையாது. அண்ணாமலையை விலக்கி வைத்தால் நான் கூட்டணியோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசுறதே குதிரை பேரம் தானே, அதுவே குதிரை பேரம் தானே. அப்புறம் என்ன மற்றவங்கள நீங்க சொல்றது? முதல்ல உன் கண்ணில் இருக்கிற அழுக்க தூக்கி போடு. உத்திரம் சொல்லுவோம் நாங்கள் எங்க பைபிள்ல. உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை தூக்கி போட்டு அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப ஏடு. அந்த மாதிரி உன் கண்ணிலே உத்தரம் இருக்குது. நீ என்ன மற்றவனை பற்றி பேரத்தை பற்றி, நீ இப்போ குதிரை பேரத்தை பற்றி நீ பேசுறது? முதல்ல நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு. அதனால தான் செய்யறதா மற்றவங்க செய்வான்ற நினைப்பில் வாழ்வது இதெல்லாம். அதனால இந்த குதிரை பேரெல்லாம் வேண்டியது. ஏங்க இப்போ உங்களை கூப்பிட்டு வாங்க, உங்களுக்கு மந்திரி சபை தரேன் அல்லது எம்எல்ஏ தரேன், வேண்டாம் நான் சொல்ல போறீங்க, வேணான்னு சொல்லுவீங்களா? இல்லை சார், அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். அதை பின்ன கூப்பிட்டு கொடுக்கும்போது போக வேண்டியதுன்னா, அந்த மாதிரி கூப்பிட்டு தவறு இல்லையே. அதை ரிசைன்மெண்ட் வாங்கம்மா, உங்களை நான் வந்து என் இதில் எம்எல்ஏ இருங்க, தவறு இல்லை. முடிஞ்சா நான் ஏதாவது வாரியம் கொடுக்குறேன் அல்லது ஒரு மந்திரி பதவி கொடுக்குறேன்னு சொன்னால் தப்பு இல்லையே. அது காசு கொடுத்தாதான் வரணும்னு அவசியமே இல்லையே. விளங்குதா? இது இயல்பு. இதை போயிட்டு என்னமோ வந்து குதிரை பேரம், அந்த பேரம், இந்த பேரம், இதெல்லாம் சும்மா என்னமோ இவன் வீட்டு காசை கொடுத்த மாதிரி இவனுக்கு பேசிட்டு இருப்பானுங்க. ஓகே சார். அதே மாதிரி இப்போ அதிமுகவில் வந்து எஸ்பி வேலுமணியார், சிவி சண்முகத்தோட ஒரு அணி இருந்தது, எடப்பாடி பழனிசாமி அணி இருந்தது. இப்போ திடீர்னு இஷ்டத்துக்கு நிறைய ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாங்க சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவோட வந்து ஜாயின் பண்ண போறாரு, அப்படி இப்படி நிறைய பேசினாங்க. இப்போ திடீர்னு ஒன்றிணைஞ்சிட்டாங்களே சார், என்ன சார் இந்த அளவுக்கு ஒரே மாசத்துல அத்தனை தாவல்? நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ சீன் காமிச்சிங்கல்ல, எடப்பாடிக்கு எதிராக பேசுனீங்க, திடீர்னு நீங்கள் தனியாக ஒரு கூட்டம் வச்சிங்க, நீங்கள் தனியாக போய் சமாளிடாங்கிற பார்த்தீங்க. இந்த வேலையெல்லாம் அருமையான ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது செய்து காட்டுறது தானே. வெட்டி துண்டை நறுக்கி தூக்கி குப்பையில் போட்டிருப்பாங்க உங்களை. அந்த அம்மாவுக்கு இருந்த தைரியம் ஏன் அங்கே செய்ய முடியல? இப்போ வந்து செய்கிறீங்க. இப்போது என்னன்னா, இவங்க நினச்சது இப்போ நீங்கள் சொன்னீங்களே குதிரை பேரன்னு, இதாங்க நடந்தது.
இவங்க என்ன நினச்சாங்க, வேலுமணி சண்முகம்லாம் என்ன பண்ணுறாங்க, எடப்பாடிக்கு எதிராக நாங்கள் இந்த பக்கம் ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லி இப்படி போயிட்டா இவங்க ஏதாவது நம்மளை கவனிப்பாங்க நினச்சி வந்தாங்க. இவங்க ஒன்றுமே கண்டுக்கலை. இப்போது அதில் நான் தம்பி விஜயையும் ஆதவ அர்ஜுனும் பாராட்டுவேன். என்ன பாராட்டுவேன்னா, நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னத்தோடு இங்கே வர நான் ஒன்று ஆசைப்படலை. மொத்தமாக ராஜினாமா பண்ணிவிட்டு எங்கள் கட்சியோடு இணைந்து கொள்ள, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், உனக்கு வேண்டியதை நான் செய்கிறேன். இதுதான் கரெக்ட். அதாவது இங்கேயும் தொட்டுக்குவேன் அங்கேயும் தொட்டுக்குவேன் அந்த கதைலாம் இருக்கக்கூடாது. மொத்தமாக வெளியேறிட்டு நீ வந்துடு, உன்னை சேர்த்துக்கொள்கிறேன். அதில் கரெக்டாக அந்த 4 எம்எல்ஏக்கள் கரெக்டாக பண்ணாங்க. வேலுமணி இவங்களாம் வந்து அந்தரத்தில் தொங்குற மாதிரி இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல் மறுபடியும் என்ன பண்ணிட்டேன், எடப்பாடி கிட்டே போயிட்டாங்க. அந்த எடப்பாடியும் அவ்வளோ பேசினார். இப்போ மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு ஏன் சேர்த்தாருன்னு ஒன்றும் விளங்கலை. இனி வேண்டாம்பா, நீ அதிமுக வேண்டியதில்லை, நாளைக்கு திரும்ப நீ இதே மாதிரி ஏதாவது ஒன்று குழப்பத்தை உண்டாக்குவே அப்படின்னு சொல்லி ஏன் தைரியமாக பேச முடியல? இதே அம்மையார் ஜெயலலிதா இருந்தால் பேச முடியுமா? தூக்கி போட்டேன்னா தூக்கி போட்டது தான், திருப்பி சேர்க்கவே மாட்டாங்க. கட்சி ரீதியாக நான் பேசுகிறேன் நான். அதனால் இதை மக்கள் புரிந்துக்கணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனிமேல் நோ மோர். நீங்கள் வேணால் பாருங்கள், போக போக பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாளில் அந்த ரெட்டை இலை சின்னம்னு ஒன்று அந்த தேர்தல் இதிலே வராது. அந்த மாதிரி நிலைமை ஆக போகுது. ஏன்னா அவங்க வந்து பகைச்சது யாருன்னா ஐபிஎஸ் தம்பி அண்ணாமலையை பகைச்சிக்கிட்டாங்க. தம்பி அண்ணாமலை நேர்மையானவர். அவருக்கு எதிராக காரியங்களை காய் நகர்த்தினார்கள். இன்னைக்கு தொடர்ந்து சுத்தமாக என்ன ஆக போகுது, ரெட்டையிலே இல்லாமல் போக போகுது. இதுதான் நடக்க போகுது. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மரபை மீறிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது சார். அதாவது டெல்லி போனாங்க அப்படின்னா, எந்த சீஃப் மினிஸ்டர் போனாலுமே அங்கே யார்ட்டையாவது பார்த்து மீட் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னா, நாங்கள் எதுக்காக டெல்லி வந்தோம், யாரை மீட் பண்ணோம், என்ன கோரிக்கை வச்சோம் அப்படின்ட்டு எதிர்கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் அவசியம் இல்லைனா கூட சார் போய் மீட் பண்ணுவாங்க. இன்றைக்கி ப்ரெஸ் மீட் அவர்கள் சார் மரபு மீறீங்க சார்னு கத்துறாங்க. பட் இருந்தாலுமே ப்ரெஸ் மீட் கொடுக்காம வராரு சார். ஏன் அந்த அளவுக்கு பயம் அவருக்கு? இதே குற்றச்சாட்டு அருமையாக நம்ம பிரதமர் மேலே வச்சாங்க சார். இருந்தாலுமே அவர் பார்லிமெண்ட் போகும்போது ப்ரெஸ்ஸு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லினா கூட வெளியே நின்று ப்ரெஸ்ஸுக்கு சில விஷயங்களை சொல்லிட்டு உள்ளே போவார் சார். ஆனால் விஜய் அவர்கள் அதை கூட பண்ண மாட்டேன்றாரு. பண்ணுவார். எல்லாமே இப்போதான் 10 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே எல்லாமே ஒரே நாளில் செய்யணும்னு நினச்சா முடியுமா? அவரையும் சிந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும். இல்லை, புரியுதுங்களா? அவருக்கும் சிந்திக்க நேரம் கொடுக்கணும். ஏன்னா இது சினிமா துறையில் ஏதோ ஒரு காட்சிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பேசி ஏதோ உளறி தள்ளுறது இல்லை. ஸ்டாலின் அவர்கள் அதையாவது பண்ணார்ல சார். ஸ்டாலின் பேசினார்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பேசுனதுனால்தான் இவ்வளோ சிக்கல். ஒழுங்காக அவரும் அமைதியாக இருந்திருந்தா ஜெயிச்சிருப்பார். அங்கே ஒருத்தன் இன்னும் ஒன்று பேசுவான், இங்கே ஒருத்தன் ஒன்று பேசுவான், இவர் ஒன்று பேசுவார். இப்படி உளறி தள்ளனால்தான் பிரச்சனையே. அதாவது என் பைபிளில் ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாயை மூடிட்டு இருந்தாலே நீ ஞானவான் அப்படின்னு சொல்லுது. அதனால் வீணா போட்டு வாய் பேசாதே அப்படின்னு சொல்லப்படுது. அதை தான் தம்பி ஜோசப் விஜய் செய்திருக்கிறார். அதாவது 10 நிமிஷம் அங்கே பிரதமர்கிட்ட என்னென்ன பேசலான்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் காரிய சித்தி உள்ளவனாக இரு, காரியம் நடக்கணும். நான் அது வரைக்கும் வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக இருக்கணும். அதை தான் தம்பி ஜோசப் விஜய் செய்கிறாரு. அதனால் அவரை பாராட்டுறேன். கட்டாயம் வாய் திறந்து சொல்லுவார். மக்கள் மேடையிலே வந்து சொல்லுவார். பத்திரிகை மேடையில் இல்லை, மக்கள் மேடையில் வந்து கட்டாயம் இதெல்லாம் சொல்லுவார். இருந்தாலும் வந்து அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டிங்குமே சந்திக்காம சீஃப் மினிஸ்டரான ஒரே ஒரு ஆள் இந்தியாவிலே அவர் தான் அப்படின்ட்டு என்கிட்ட நிறைய பேர் இதே கேள்வியை கேட்டாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, என்ன ப்ரெஸ்ஸுக்கு அவர் வந்து பேட்டியை கொடுக்க மாட்டுறாரு, ஏன் இன்டர்வியூஸ் கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் அவர் ஸ்டெடியாகி உட்காரலையே. சரி, அவர் புதுசு, அரசியலுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு புதுசு, இவ்வளோ காரியங்கள் இருக்குது. என்ன அதாவது இன்னைக்கு நீங்கள் உங்கள் முன்னாடி நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன்னா எனக்கு எந்த அரசாங்க பொறுப்பும் இல்லை. பொறுப்பு இல்லாதனால தைரியமாக உங்கள்கிட்ட நான் உட்காந்து என்ன பண்ணுறேன், பேசுகிறேன். ஒருவேளை அரசாங்க பொறுப்பு எனக்கு இருந்தால் நானும் உங்கள்கிட்ட வந்து பேட்டி கொடுக்கறது தவிர்ப்பேன். ஏன்னா இங்கே நான் ஒழுங்கானபடி ஒரு காரியத்தை செய்தால் தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். செய்யாத பட்சத்தில் எதுவும் செய்ய முடியாது. நான் புதுசாக வந்திருக்கிறேன். ஆக எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு கட்டாயம் என்ன பண்ணுவார், அவர் கட்டாயம் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து கட்டாயம் சொல்லுவார். ப்ரெஸ் மீட்டில் சொல்லாட்டும் மக்கள் மேடையில் கட்டாயம் வந்து வெளிப்படுத்துவார். தன்னுடைய காரியத்தை எல்லாத்தையும் கட்டாயம் செய்வார். ஓகே சார். பட் இருந்தாலுமே விஜய் அவர்கள் அமைச்சர்கள்லாம் வந்து இந்த ஒரு 10 நாளுக்குள்ளே பேசுகிற விஷயங்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் விஷயங்களாக இருக்குதே சார், அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அதை நானும் கவனித்தேன். நேற்று கூட ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன்.
அவங்க ஒரு அமைச்சர் வந்திருந்தார் அந்த கல்யாணத்துக்கு. ம். சரிங்களா? ஒரு அமைச்சராக நடந்து கொள்ளலை. சரி, ஒரு மனிதனாக நடந்து கொண்டா நான் பாராட்டுறேன், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் இப்போ நம்ம ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குது, அதில் கரெக்டாக நடக்கணும். நம்மளை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம மந்திரி அப்படின்னு. இப்போ என்னை பார்க்குறவங்க ஆர்ச் பிஷப்னு தெரியும். எனக்கு கூட ஆசையாக இருக்கும் கடல் கரைக்கில் போய் அப்படி உட்காந்துருக்கலாம், அப்படி படுத்துருக்கலான்னு. இப்போ நாங்கள் போய் கடற்கரையில் அப்படி படுத்திருந்தா என்ன நினைப்பாங்க? என்னடா ஆர்ச் பிஷப் இங்கே வந்து படுத்து கிடக்கிறாரு, எவனா ஒருத்தன் அதை ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுவான், அதை போட்டுருவான். அதனால் இந்த மந்திரிகள், இப்போ நான் கூட இங்கே வரதுக்கு முன்னாடி ஒரு காணொலியை பார்த்தேன். அந்த கிளம்பாக்கத்தில் ஒரு தம்பி என்ன சொல்கிறாரு, பஸ்ஸு புக் பண்ணேன் ஒரு வாரத்துக்கு முந்தையே, எந்த மெசேஜும் வரல, இப்போ பஸ்ஸுக்கும் டைம் ஆகிடுச்சு, அதனால் நான் வந்திருக்கிறேன், பஸ்ஸை காணோம், கேட்டால் வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்கிறாருன்னா அந்த போக்குவரத்து அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு. போக்குவரத்து அமைச்சர் என்ன சொல்லணும், உடனே சரிப்பா அது என்னன்னு கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் கீப்பரையோ இல்லை அந்த லோக்கல் அந்த இன்ஸ்பெக்டர் அவரை கேட்டு என்னன்னு கவனிங்க, இதை ஏன் பஸ்ஸு வரலன்னு கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு நானே சாப்பிடாம வந்திருக்கிறேன், நீ சாப்பிடாம வந்தா என்ன, வராமல் போனா என்ன, நீ மந்திரி, நீ போக்குவரத்துறை மந்திரி, உன் வேலை அதுதான். ஒன்றும் இல்லைங்க, பழந்தாங்கல் சப்வேன்னு ஒன்று இருக்குது, நான் அதை தாண்டி தான் போய் ஆகணும். நோ என்ட்ரியில் எல்லா காரும் போயிட்டே இருக்கும். ஒரு தடவை அங்கே நின்று அங்கே ஒரு போலீஸ் ஜீப்பே நிற்கும். நான் அந்த போலீஸ் ஜீப்பில் நிறைய ஒரு 4 போலீஸ் நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், என்னங்க நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு, எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்களே, நீங்கள் தடுத்து நிறுத்த மாட்டீங்களா? இல்லை, அது டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸுடைய வேலை, நாங்கள் லா அண்ட் ஆர்டரு, புரியுதா? ஆனால் ஒருத்தர் ஹெல்மெட் போடாமல் வந்தால் மட்டும் மடக்குவாங்க. அது என்ன இது கணக்குன்னு ஒன்றும் தெரியல. அந்த மாதிரி இவர் போக்குவரத்து துறை அமைச்சர், அவர்கிட்ட தான் இவங்க கேட்டிருக்கிறாங்க, தப்பு இல்லையே. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கணும், நான் வந்து கட்டாயம் என்னவோ அதை கவனிக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவாவது ஒரு நடிப்பு நடிச்சிருக்கணும். அந்த மேனேஜர்கிட்ட போய் ஏங்க இவர் மாதிரி சொல்கிறார் என்னன்னு கவனிங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதான் போக்குவரத்துறை அமைச்சருடைய வேலையே. ஏன்னா அந்த இடத்துக்கு அவருடைய வேலை என்ன, முதல்ல கீழாம்பாக்கத்துக்கு ஏன் அந்த நேரத்தில் வரணும்? இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஒன்று நழுவி போயிருக்கணும், இல்லை ஒழுங்கான பதில் சொல்லியிருக்கணும். அதை விட்டு நான் சாப்பிடாம வரல, நீ சாப்பிட்டு பேசுற நீ அப்படின்னு, இதெல்லாம் வந்து ஒரு அமைச்சருக்குரிய ஒரு அழகே இல்லை. மக்களுக்கு சேவை செய்யக்கூட அழகும் இல்லை. இது வந்தாச்சு சமுதாய பணிக்குன்னு, நம்மளை திட்டினாலும் நம்ம வாங்கிக்கணும். திட்டம் எதுக்கு திட்டான்னு நமக்கு தெரியாது, நாம் வாங்கிக்கொள்ளணும், அதான் முறை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு காணொலியை பார்த்தேன். துணை சபாநாயகர் என்ன பண்ண, டாஸ்மாக் கடைக்கு போறாரு. இப்போ டாஸ்மாக் துறைக்குன்னு சொல்லி இன்னொரு மந்திரி இருக்கிறார், விக்னேஷ்னு ஒரு மந்திரி இருக்கிறார். ஆனால் துணை சபாநாயகர் அங்கே போறார். இப்போ ரவிசங்கர் அவர் பேரு, துணை சபாநாயகர் அங்கே போறார். போயிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, 140 ரூபா போட்டு 160 ரூபா ஏங்க விற்கிறீங்க, அது மக்கள்லாம் சொல்றாங்க. இவருக்கு என்னத்துக்கு அந்த வேலை? ஏங்க உங்க துறை என்னவோ அந்த துறையின் வேலையை பாருங்க. நீங்க போயிட்டு அங்கே போய் நின்று கேட்டீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா பொதுவான மக்கள் கேட்குற கேள்வி மாதிரி இருக்குது. இப்போ ஒருவேளை டாஸ்மாக் ஊழியராக நான் இருந்திருந்தா நான் என்ன கேட்டிருப்பேன்னா, அந்த துணை சபாநாயகரை பார்த்து கேட்டிருப்பேன், சார் நீங்கள் யார் சார்னு கேட்டிருப்பேன். அவர் துணை சபாநாயகர், உங்கள் துணை சபையில் சட்டசபையில் போய் பாருங்கள், டாஸ்மாகில் உங்கள் வேலை வேண்டாம் அப்படின்னு நான் கட்டாயம் நான் சொல்லியிருப்பேன். என்ன அதனால் என்ன சஸ்பெண்ட் பண்ணா என்ன, வேலையை விட்டு எடுத்தா என்ன? புரியுதா? யாருக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை தான் அவங்க வேலையை செய்யணுமே தவிர மற்ற இதில் போய் நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது. அது நாகரிகமும் கிடையாது, அது நல்ல அரசாங்கத்துக்குரிய பண்பும் கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். அந்த மாதிரி இன்னொரு விஷயத்தை எனக்கு கட்டாயம் நான் சொல்லி ஆகும். இப்போது என்னுடைய திருச்சபை இருக்கிறது பல்லாவரம் தொகுதியில் இருக்குது. பல்லாவரம் தொகுதியில் புதுசாக ஒரு எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க, ஒரு அம்மா தான் எம்எல்ஏவாக ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. நான் அவங்கள பாராட்டணும்னு எனக்கு ஆசை. சும்மா நான் தனியாக போய் பாராட்டுவதை காட்டிலும் அவர்களை என்னுடைய திருச்சபைக்கு வர வச்சு நானே ஒரு பாராட்டு விழா நடத்தி உதவித்தொகை மக்களுக்கு செய்யலாம் என்னுடைய சொந்த பணத்தில் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு என்ன பண்ணுறேன், 4 நாட்களுக்கு முன்பதாக நான் கைபேசியில் தொடர்பு கொள்கிறேன். அப்போது அவங்களுடைய பிஏ ஒருத்தர் எடுக்கிறார். அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன்ப்பா, நான் ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமியல் பேசுகிறேன், என் திருச்சபை திருசலம் பக்கத்தில் இருக்குது, நான் ஒரு பாராட்டு விழா வைக்க விரும்புகின்றேன், எம்எல்ஏ தயவுசெய்து வரணும், அங்கே அவங்கள்ட்ட டேட் சொல்லுப்பா, டேட்டு கேட்டு சொல்லி எப்போ ஃப்ரீன்னு, நான் பாராட்டு விழா வைக்க விரும்புகிறேன், அப்படி ஒரு 100 பெண்களை வர வைக்கிறேன், அந்த 100 பெண்களுக்கு புடவை மொத்தம் சாப்பாடெல்லாம் நானே கொடுக்குறேன்னு கூட நான் சொல்லிட்டேன். அந்த தம்பி என்ன சொன்னார்னா,
நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேங்க, இப்போ அவங்க இன்னொருத்தட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க, நாளைக்கு மத்தியானம் அவங்க கேட்டு நான் சொல்லிடுறாங்கன்னு. 4 நாள் ஆச்சு, இது வரைக்கும் திரும்பி பதிலே வரல. அப்போ ஆரம்பமே இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? நான் எது கூப்பிட்டேன்? நான் எந்த கோரிக்கையும் வைக்கல. எனக்கு இது வந்து செய்யுங்க நான் சொல்லலை. பாராட்டு விழா நான் வைக்கிறேன். ஏன்னா திமுகவுக்கு நான் பாராட்டு விழா வச்சேன். அந்த மாதிரி இந்த தாவேக்காவுக்கு பாராட்டு விழா வைக்கலான்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அது வந்து என்னுடைய பக்கத்து தொகுதி, என் சர்ச்சை இருக்கிற தொகுதி. அந்த எம்எல்ஏ கூப்பிட்டு பாராட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோதான். ஒன்றும் அவங்களால ஒன்றும் என் சர்ச்சில் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. எந்த கோரிக்கை நான் வைக்க போகிறது கிடையாது. பாராட்டு விழா வைக்க போகிறேன். அதே மாதிரி ஆலந்தூர் தொகுதி எம்எல்ஏ, அவர் பேர் கூட எனக்கு தெரியல, சரிங்களா? அவருடைய தொடர்பு எப்படி நான் அவரை கண்டுபிடிக்கணும்னு தெரியல. ஒரு நாள் அவர் வீட்டு பக்கமாக நானும் என் மனைவி அந்த பக்கம் போகிறதுக்காக கார் எடுத்துகிட்டு போனோம். கண்டுபிடிக்க முடியல அவர் வீட்டை, சரியா? இப்படி ஒரு நிலைமை இருந்தால் மக்கள் எப்படி உங்களை வந்து தேடி வருவாங்க? மக்களுக்காக நீங்கள் எப்படி சேவை செய்ய முடியும்? ஏங்க நானே எப்படி கஷ்டப்படுறேன், சராசரி மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க? அவரே எதுக்கு தேர்றேன்னா, ஆலந்தூர் தொகுதி எம்எல்ஏ ஏன் தேர்றேன்னா அவருக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கணும்னு ஆசைப்படுறேன். வேற ஒன்றும் இல்லை, ஒரு மரியாதை நிமித்தமாக. நம்ம தொகுதியில் எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறாரு, அவரை நம்ம பாராட்டுவோம், மக்களை அழைத்து அவரை நம்ம பாராட்டணும்னு நான் ஆசைப்படுறேன். இதெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கின்ற தாவேகா உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள் இதை புரிந்து கொண்டு மக்களுக்காக சேவையிலே சரியானபடி அவங்க நடக்க வேண்டும். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ வந்து இந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள், அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஏன் ஆதவர்ஜுனா அவர்களே வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டுலாம் வச்சுருந்தார். பட் இருந்தாலுமே அவரை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்து அவரை கொண்டு போய் போட்டிருக்கிறதுக்கு சரியான விஷயமான பார்க்குறீங்களா? அதாவது எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, எப்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அது காவல்துறையாக இருக்கட்டும், வருவாய்த்துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தால் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா இது நேச்சுரல். இப்போது நீங்கள் ஒரு காரியம் செய்தாலும் கரெக்டாக செய்தால் கூட, ஒருவேளை இந்த காரியம் எப்படி எதிர்கட்சிக்கு போச்சு, ஒரு இந்த அதிகாரி மூலமாக தான் போயிருக்குமோ, ஏன்னா ஏற்கனவே இவர் அந்த துறையில் இருந்தாரே என்ற சந்தேகம் நமக்கு ஏற்படும். அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக எல்லாரையும் ஷஃபில் பண்ணி வேறு இடத்துக்கு மாற்றிடுவாங்க. அப்படி தான் கமிஷனர் போஸ்ட்லேருந்து அருண் ஐபிஎஸ்ஸை எடுத்தாங்க. ஆனால் கொண்டு போய் எங்கே போட்டிருக்காருன்னா, அவரை லஞ்சத்துறை ஒழிப்புத்துறையில். இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அருமையான அமைச்சர் நேரு மேலே ஏற்கனவே அவரை கைது பண்ண சொல்லியும் அவர் மேலே வந்து வழக்கு போட சொல்லியும் ஹைகோர்ட்டே உத்தரவிட்டது. ஹைகோர்ட் உத்தரவிட்டதே இவர் கமிஷனாக இருக்கும்போது செய்யலை, சரிங்களா? இப்போ இவர் லஞ்ச ஒழிப்புத்துறை, இப்போ அந்த கேஸ் எங்கே வரும்னா லஞ்ச ஒழிப்புத்துறையில் தான் வரும். அது மோசடி வழக்கு அப்படின்னு எங்கே வரணும், இவர் கீழே தான் வரும். அப்போ இவர் நிச்சயமாக அவரை காப்பாற்ற மாட்டாருன்னு என்ன சந்தேகம் இல்லை. அப்போது இப்போ இதற்கு காரணம் யார்? இப்போ நீங்களே கேட்டீங்க, ஆதவர்ஜுனா வந்து மீட்டிங்லாம் வைக்கிறதுக்கு பர்மிஷன் இவர் கொடுக்கல, பெரம்பூரில் வில்லிவாக்கத்தில் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு நீங்களே கேள்வி என்ன கேட்குறீங்க. அப்போது இவர் மறுபடியும் நல்ல ஒரு துறைக்கு வந்திருக்கிறாரா, இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருமையான தொல் திருமாவளவன், அவரும் டியர் ஃப்ரெண்டு. ஆமாவா இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. மறுபடியும் நான் பின்னாடி போகிறேன், நடந்த சம்பவத்துக்கு போகிறேன். டிஜிபி ஆஃபீஸ் எதிர்க்க அருமையான தம்பி ஏர்போர்ட் மூர்த்தியை அடிக்கிறாங்க. அடி வாங்கினவர் மேலே கேஸ் போட்டு குண்டாஸ் போட்டு உள்ளே தள்ளுறாங்க. அதே மாதிரி ஹைகோர்ட் வாசலில் தொல் திருமாவளவன் கார் யாரை இடித்ததோ இடித்தவர் மேலே, அதாவது அடிப்பட்டவர் மேலே, இடி வாங்கினவர் மேலே என்ன பண்ணுறாங்க, கேஸ் போட்டு உள்ளே தள்ளுறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் உடந்தையாக இருந்தது யார் அன்னைக்கு? இதே கமிஷனர் அருண் அவர்கள், சரியா? இப்போ இது தொல் திருமாவளவனுடைய வேலையாக இருக்காதுன்னு ஏன் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். இவரும் அவரும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவர் சொல்றதெல்லாம் அருண் ஐபிஎஸ் செய்தார். ஒருவேளை அப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இதை கொஞ்சம் முதலமைச்சர் தம்பி ஜோசப் விஜய் இதை பார்த்து இதை சீர்படுத்தணும். ஏன்னா இதெல்லாம் ஆரம்ப கட்டம், இவங்க ஆட்சி செய்வதற்கு ஆரம்ப கட்டம். மக்களும் இதில் சந்தோஷமாக இல்லை. நான் நிறைய காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேன். மக்கள்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அருண் ஐபிஎஸ் ஏன் இங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு. இப்போ அருமையான ஐபிஎஸ் ரவிக்குமார்னு ஒருத்தர் ரிட்டையர்டு ஐபிஎஸ் இருக்கிறார். அவர் தேர்தலில் அந்த வாக்குகள் எண்ணிக்கைக்கு முந்தின நாளே சொல்லிட்டாரு, மெஜாரிட்டியாக இவங்க தான் வருவாங்க, தாவேக்கா தான் வரும்னு. அந்த மாதிரி ஆட்களை ஒரு ஆலோசகராக
ஆலோசனை பண்ணி யாரை போட்டால் நல்லா இருக்கும், யார் நேர்மையான ஆஃபீஸர்ஸ்ன்னு அவங்களுக்கு தெரியும், அதே துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்கள கேட்டு ஆலோசனை பண்ணலாம். அதே மாதிரி ஐஏஎஸ் சகாயத்தை கொஞ்சம் ஆலோசனை பண்ணி எப்படி நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு அட்லீஸ்ட் ஒரு வருஷம் கொஞ்சம் இந்த மாதிரி ஆலோசனையில் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சரியானபடி நிர்வாகிகளை வைத்தால் நிச்சயமாக தம்பி ஜோசப் விஜயுடைய ஆட்சி நிலையாய் நிற்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. பட் இருந்தாலுமே இந்த 15-20 நாட்களே வந்து பல கொலைகள், கற்பழிப்புகள், நிறைய விஷயங்கள் லாண்ட் ஆர்டரில் மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பப்படுது சார் அவர் மேலே. அதாவதுங்க, இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய காரியங்கள். இது எப்படி இருக்குன்னா, நல்ல ஹைவேஸ் ரோடு போட்டிருக்கிறாங்க, கண்ணை மூடிட்டு நீங்கள் ஓட்டலாம் காரை. ஆனால் ஓட்டும் போதே திடீர்னு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவன் ரோடு போட்டது சரியில்லைன்னு அர்த்தமா? இப்படி தானே சார் திமுக ஆட்சியிலே நம்ம சொன்னோம் நம்ம. இல்லை, திமுக ஆட்சியில் அப்படி இல்லைங்க. அதாவது திமுக ஆட்சியில் வேற, இது வேற. இப்போ திமுக ஆட்சி தான் தொடர்ந்துட்டு இருக்குது. இப்போ திமுக ஆட்சி தான் தொடர்ந்துட்டே இருக்குது. இன்னும் விஜய் ஆட்சி வரல. காரணம், இன்னும் இவங்க கால் ஊனலை, இன்னும் சரியானபடி உட்காரல. அந்தந்த துறையில் உட்கார வேண்டிய அதிகாரிகளை இன்னும் சரியாக உட்காரல, உட்கார்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கலை. அதுக்குள்ளே நீங்கள் அவங்களை குற்றம் சொல்கிறது வந்து நான் அதை ஏற்க மாட்டேன். ஆனாலும் குற்றம்தான் யார் செய்தாலும். இருந்தாலும் இதை கவனிக்க வேண்டியது அருமையான முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அந்தந்த துறையை சார்ந்தவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். அடுத்து நிரந்தர டிஜிபி இன்னும் சரியாக வரல. இதெல்லாம் சில காரணங்களாக இருக்கலாம். அதனால் அடுத்தது ஒரு அருமையான தாவேக தொண்டர்கள் அனைவருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம்னா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் யாரை அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, யாரை அது காட்டி கொடுக்கும்னா தம்பி ஜோசப் விஜய் தான் காட்டி கொடுக்கும். தம்பி ஜோசப் விஜய் தொடர்ந்து ஆட்சி செய்யணும்னா ஒவ்வொரு தாவேக தொண்டர்களும் தங்களை தியாகம் பண்ணணும். இன்னைக்கு தியாக திருநாள் தெரியுமா? முபாரக், ஈத் முபாரக். இன்னைக்கு தியாக திருநாள். தியாக திருநாள்னா எங்கள் வேதத்தில் ஆபிரகாம் தன்னுடைய சொந்த மகன் ஈசாக்கை தியாகமாக கொடுக்கும்படியாக சென்ற நாள். அதுதான் அவங்க கொண்டாடுறாங்க. அதனால் ஒவ்வொரு தாவேக தொண்டர்களும் இதை உணர்ந்து தன்னுடைய தளபதி என்று சொல்கின்றார்களே தம்பி ஜோசப் விஜயை, அவர் தொடர்ந்து முதல்வராக இருக்க வேண்டும், அவர் ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களை தியாகம் பண்ணணும். ஒவ்வொரு தாவேக தொண்டர்களும் தியாகம் பண்ணணும். ஆகவே இந்த நல்ல நாளிலே அனைவருக்கும் இந்த தியாக திருநாளை நான் வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து உங்களை தியாகம் பண்ணுங்கள், அது எல்லாருக்கும் நன்மையாக இருக்கும். சூழ்நிலைகள் மாறும், அது நிச்சயமாக நமக்கு வெற்றியாக தொடர்ந்து அது இருக்கும். ஓகே சார், கடைசி ஒரு கேள்வி சார். இப்போ திடீர்னு விசிகாவும் திமுகவும் அடிச்சுக்கிறவங்களும் போயிட்டாங்களே சார். ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ராசா அவர்கள் வந்து கல்யாணம் பண்ணவன் ஒருத்தனோட, வேற பக்கம் இன்னொருத்தனோட அப்படின்ற மாதிரி விசிகேவெல்லாம் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே சார். ஸோ இன்னும் திமுக விசிகே ஒன்று சேர வாய்ப்பே இல்லையா? அதாவது இது எப்படின்னா, ஏற்கனவே இது கொந்தளிப்பு உண்டு விசிகாவுக்கும் திமுகவும். ஆனால் அருமையான திருமாவளவர் என்ன பண்ணார், எல்லாரும் அடக்கி வச்சு அமைதியாக இருங்க, நம்ம திமுகவோடு பயணம் செய்யலாம், அவர்கள் நமக்கு வாய்ப்பு தருவார்கள் என்று சொல்லி அவரும் காத்திருந்து ஒண்ணுமே இல்லாத போச்சு. கடைசியில் இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு என்ன பண்ணாங்க, தாவேகா பக்கம் வந்தாச்சு. என்ன இப்போதான் அந்த விசிகா தொண்டர்களுக்கு புரியுது, ஓஹோ இவனுங்க நம்ம மேல சவாரி செய்துட்டு நம்மையே இவனுங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இப்போ எகிற ஆரம்பிச்சிட்டாங்க. இது நேச்சுரலாக இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் தானேங்க. என் முதல்ல சவாரி செய்து நீ வந்து பேர் வாங்கிட்டு இருந்த, இன்னைக்கு உன் கதையே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இதை புரிந்து கொண்டார்கள் விசிகா தொண்டர்கள். இதை தொடர்ந்து புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் ரொம்ப சந்தோஷம். இந்த பிளவு கடைசி வரைக்கும் இருந்தால் நல்லது. இதை உணர்ந்து மீண்டும் திமுக பக்கம் போகாமல் விசிகா இருந்தால் நான் வாழ்த்துவேன், பாராட்டுவேன். ஓகே சார், சார் அற்புதமான கருத்துக்களை இளையபிராடம் வந்திருக்கு. நன்றி.